அண்மை செய்தி. சென்னையில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழியுடன் காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு தலைவர் கிறிஸ் சோடங்கர் சந்தித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். ஏற்கனவே காங்கிரஸ் தரப்பிலிருந்து ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு முன்னிறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிற நிலையில் என்ன மாதிரியான கோரிக்கைகள், வலியுறுத்தல்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன? விவரங்களை பதிவு பண்ணலாம். திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி அவர்களை தற்பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அமைக்கப்பட்ட குழுவுடைய தலைவர், தமிழ்நாடு மாநில பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் மற்றும் தமிழ்நாடு காங்கிரசுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை சந்தித்திருக்கின்றனர். குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய கனிமொழி அவர்களுடைய இல்லத்தில் இந்த சந்திப்பானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த சந்திப்பு என்பது நேற்றைய தினம் முதலமைச்சருடன் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய KC வேணுகோபால் சந்தித்ததனுடைய தொடர்ச்சி என்று சொல்லப்படுகிறது. நேற்றைய தினம் சந்திப்பின் பொழுது முதலமைச்சருடன் சந்திக்க போகும்போது மாநில நிர்வாகிகள் யாரையும் அழைத்து செல்லவில்லை. அதே போன்று காங்கிரஸ் சார்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை குழுவில் இருக்கக்கூடிய யாரையும் வேணுகோபால் அழைத்து செல்லாததை பார்க்க முடிந்தது. இதற்கு காரணம், அண்மை காலமாக குறிப்பாக டிசம்பர் மாதத்திலேயே காங்கிரஸ் கட்சியின் சார்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தொகுதி பங்கீடு தொடர்பான ஒரு குழு அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழு அமைக்கப்பட்டதற்கு பிறகாக மரியாதை நிமித்தமாக திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்தார்கள். ஆனால் அதற்கு பிறகாக அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தைக்கு அவர்களுக்கு இதுவரையில் அழைப்பில்லை. குறிப்பாக 22ஆம் தேதி பேச்சுவார்த்தைக்கான குழு அமைக்கப்பட்டு முதல் கட்ட பேச்சுவார்த்தை IUML கட்சியுடன் நடத்தியிருந்தார்கள். இன்றைய தினம் மனித மக்கள் கட்சியினரும் அதே போன்று மதிமுகவும் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரையிலும் காங்கிரசுக்கு அந்த அழைப்பு என்பது கொடுக்கப்படாத ஒரு சூழல் இருக்கிறது. அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு பேச்சுவார்த்தையை கனிமொழி அவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள். மறுபுறம் கூட்டணி கட்சியுடன் தொகுதி பங்கீடு பேசுவதற்கான பேச்சுவார்த்தை குழு மற்ற கூட்டணி கட்சியுடன் திமுக சார்பாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இந்த இருவேறு அணிகளாக பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதற்கு காரணம், காங்கிரஸ் அண்மை காலமாக எழுப்பி வந்த ஒற்றை கோரிக்கையான அதிகாரத்தில் பங்கு என்றக்கூடிய அந்த கோரிக்கை. இந்த கோரிக்கை தமிழ்நாட்டிற்கு இந்த முழக்கம் ஒருபோதும் ஒத்து வராது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளிப்படையாகவே தெரிவித்ததற்கு பிறகும் கூட காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பிகளாக இருக்கக்கூடிய மாணிக் தாகூர் அதுக்கான கருத்தை மறுத்து தெரிவித்திருந்தார். அதுவும் குறிப்பாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது எங்களுடைய உரிமை. கடந்த 2006 தேர்தலின் பொழுது மக்கள் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் காங்கிரஸ் அந்த உரிமையை பெற்றிருக்க வேண்டும், தவறிவிட்டது என்றெல்லாம் அவர் பதிவிட்டிருந்தார். இது மட்டுமின்றி காங்கிரஸ் கட்சியுடைய பல்வேறு நிர்வாகிகளுடைய கூட்டங்களின் பொழுதும் அதிகாரத்தில் பங்கு என்பது காங்கிரஸ் கட்சியை வளர்த்தெடுப்பதற்கான தேவையாக இருக்கும் என்று காங்கிரஸ் தொடர் முழக்கமாக எழுப்பக்கூடியதை பார்க்க முடிந்தது. இந்த சூழலில் டெல்லி தலைமையுடன் கனிமொழி கருணாநிதி அவர்கள் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைக்கான ஈடுபட்டிருந்தார். அதுபொழுது முதலமைச்சர் சொன்ன அதே நிலைப்பாட்டில் தான் அதிகாரத்தில் பங்கு என்பது இல்லை, தொகுதி உடன்பாடு எத்தனை எண்ணிக்கை என்பதை பேசிக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தான் திமுக தொடர்ந்து காங்கிரஸ் அணுகி வருது. ஆனால் காங்கிரஸ் சார்பில் அமைக்கப்பட்ட பேச்சுவார்த்தை குழு அந்த ஒருபடி மேலே சென்று கூட்டணியில் இருக்கிறோமா இல்லையா என்பது எல்லாம் தேசிய தலைமை தான் முடிவெடுக்க வேண்டும் என்ற அளவுக்கு பேச்சுவார்த்தைக்கு நடத்தாமலேயே விலகி செல்லக்கூடியதை பார்க்க முடியுது. குறிப்பாக கிறிஸ் சோடங்கர் செய்தியாளர் சந்திக்கும் பொழுது தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்படாமல் இருக்கிறது, காங்கிரசுடன் பேச்சுவார்த்தைக்கு திமுக நடத்தப்படாமல் இருப்பதற்கான காரணம் கேட்ட பொழுது, நீங்கள் இன்னும் கூட்டணியில் தான் இருக்கிற என்ற கேள்வி கேட்ட பொழுது டெல்லி தலைமை தான் முடிவு செய்யும், திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடர்கிறதா இல்லையா என்பதை அவர் தெரிவித்திருந்தார். அதே நேரத்தில் பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற காங்கிரஸில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் கூட்டணிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் அவருடைய கருத்துக்களை பொதுவெளியில் சொல்லக்கூடியது பார்க்க முடிந்தது. தமிழ்நாடு மாநில காங்கிரசுடைய தலைவர் செல்வ பெருந்தகையுடைய கருத்துக்கும் இவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கும் எதிரெதிர் துருவங்கள் இருக்கக்கூடியதை பார்க்க முடிந்தது. இதுபோல் கூட்டணியில் காங்கிரஸ் தொடர்கிறதா இல்லையா என்ற ஒரு கேள்வி, ஒரு பெருத்த சந்தேகத்தையும் அரசியல் வட்டாரங்கள் எழுப்பப்பட்டிருந்த சூழல்ல தற்பொழுது இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. இந்த சந்திப்பு நேற்றைய தினம் முதலமைச்சரை காங்கிரசுடைய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் சந்திப்பினுடைய தொடர்ச்சி என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் இன்றைய சந்திப்பின் ஊடாக காங்கிரசுடைய இந்த கோரிக்கையான அதிகாரத்தில் பங்கு என்பதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான ஒரு பேச்சுவார்த்தையாக இருக்கும் எனவும், அதே நேரத்தில் காங்கிரசுக்கு கடந்த முறை 25 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த 25 இடங்கள்ல அவர்கள் போட்டியிட்டு அதிக அளவில் வெற்றியை பெற்றிருந்தார்கள். ஆனால் முழுமையான வெற்றி அவர்கள் பெறவில்லை. அதே நேரத்தில் இந்த முறை கூட்டணிக்குள்ளாக தேமுதிக வருகை புரிந்திருக்கிறார்கள், அதே போன்று மக்கள் நீதி கட்சி உள்ள வந்திருக்கிறார்கள். இதுபோல் கூட்டணிக்குள்ளாக கூடுதலான புதிய கட்சிகள் வந்திருக்கக்கூடிய சூழலில் அவர்களுக்கு தொகுதிகளை ஒதுக்க வேண்டிய தேவை அதிகரித்திருக்கிறது. கூட்டணியில் அதிக இடங்களை போட்டியிடக்கூடிய திமுக இந்த முறை தங்களுடைய போட்டியிடக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைத்துக் கொள்வதற்கு முன் வந்திருக்கிறது. அதே நேரத்தில் கூட்டணியில் அதுக்கு அடுத்த மாட்டமாக திமுக அடுத்த கட்டமாக அதிக தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய கட்சி என்றால் அது காங்கிரஸ் கட்சி. அதனூடாக காங்கிரஸ் கட்சியும் தங்களுடைய தொகுதிகளை குறைத்துக் கொள்வதற்கான தேவை தற்பொழுது கூட்டணிக்குள் எழுந்திருக்கிறது என்பதை காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் எடுத்துச் சொல்வதற்காகவும் இந்த சந்திப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனுடைய பேச்சுவார்த்தையின் அடுத்த கட்டமாகத்தான் தொகுதி பங்கீடு என்ற நிலைக்குள்ளாகவே செல்லக்கூடும் என்பதெல்லாம் சொல்லப்படுகிறது. மேலும் தொகுதி பங்கீடுக்கான பேச்சுவார்த்தை குழு மற்ற கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய சூழலில் காங்கிரஸ் கட்சியுடன் தொகுதியினுடைய எண்ணிக்கை உள்ளிட்ட அனைத்தையுமே திமுக துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களே பேசி முடிவு செய்வார் எனவும் முதலமைச்சருடன் இது தொடர்பான ஆலோசனை நடத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது.
குறிப்பாக நேற்றைய தினம் காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் முதல்வர் சந்தித்த பொழுதும் கூட கனிமொழி கருணாநிதி அவர்கள் தான் உடனிருந்தார்கள். அதே போன்று காங்கிரஸ் கட்சியினுடைய டெல்லி தலைமையினரும் இதற்கு முன்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட போது கனிமொழி கருணாநிதி அவர்களே முன்னின்று அந்த பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள். இதுபோன்று காங்கிரசுடனான பேச்சுவார்த்தைகளை அவர் முன்னின்று நடத்துவதால் தற்பொழுது காங்கிரசுடனான பேச்சுவார்த்தையை கனிமொழி அவர்களே பேசிக் கொள்வார் என்பதனால் அவரிடம் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.